அது ஓகேண்ணா. தொண்டைன்றாங்களா, அந்த தொண்டர்களை தானே இப்போ பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. தொண்டர்களை தூரம் கொடுத்தனால தான் பாதுகாப்பு இல்லை. அதுக்கு 10,000 பேர் பர்மிஷன் ஆகிட்டு 30,000 பேர் கூடனா அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி எல்லா பக்கம் விஜய் கூட நடத்தினாரு. இந்த சம்பவம் நடந்துச்சா? இல்லை, எல்லா இடமும் கட்டுக்காரங்க கூட தான் எல்லா இடத்துலையும். கரூர்ல வந்து நாமக்கல் இருந்து கரூர் வர்றதுக்கு 3/4 மணி நேரம், 7 மணி நேரம் இங்கே வந்தா. 12 மணிக்கு வர வேண்டிய 7 மணிக்கு வந்தா, நைட் 7 மணிக்கு வந்தா இந்த வந்தாருன்னு ஊரில் இருக்கிறவங்க பூரா கொண்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒரு தண்ணிக்கு பொழுது போக போக இன்னும் கூட்டம் அதிகமாகி போச்சு. அவரு சொன்ன டைம் வந்தால் அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருக்காது. பார்க்கணும் தாங்க, இன்னும் தொண்டர்கள் பார்க்கணும்ல. அதே இடத்துல தலைவர் தொண்டர் பார்க்கணும்ல. அதே இடத்துல தலைவரும் தொண்டர்கள் பார்க்கணும்ல. வெயிட் பண்ணுறாங்களே, பிஞ்சு குழந்தைங்களும் வயசானவங்க வெயிட் பண்ணுறாங்களே. வரக்கூடாதுன்னு சொல்ல, அவரும் பார்க்கணும்ல. நமக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, பார்க்கணும்ல. வழி யாரும் விடல, தொண்டர் தான் வழி விடல. அதான் நான் சொல்றேன், தொண்டர் தான் வழி விடல. தலைவருக்கு தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை.